ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arkesh with BM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 100-200 வேகன்சி கிடையாது, 14,582 வேகன்சிஸ்க்கு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஃபேஸ் 13 ஸ்டெனோகிராஃபரு, டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து பார்த்துன்னு இருக்கோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14,582 வேகன்சி. இதில் இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 37 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க பல்வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்றதையும் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட்டுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டரு, இன்ஸ்பெக்டரு, செக்ஷன் ஹெட்டு, அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவு, டிவிஷ்னல் அக்கௌண்டண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விதமான போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் பி அண்ட் சி கேட்டகரி இது வந்து பொதுவாகவே வந்து கிராஜுவேஷன் லெவல் அப்படின்றதுனால எல்லாமே வந்து ஹை லெவல் சேலரிஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் பேசிக் சேலரி உங்களுக்கு 44,900 வந்து ஒரு சில போஸ்ட்டுகளுக்கும், 35,400 ஒரு சில போஸ்ட்டுகளுக்கும், 29,200 ஒரு சில போஸ்ட்டுகளுக்கும் வந்து கொடுக்குறாங்க. இது கூட அலௌன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு 20 வயசுலேருந்து 30 வயசு, 18 வயசுலேருந்து 30 வயசு, இந்த மாதிரி வந்து வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் 18 வயசுலேருந்து 27, இது கூட பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, அந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணி அதிகமான ஏஜ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? 18 to 27 ஏஜ் இருந்தால் நீங்கள் வந்து என்ன டேட்டில் இருந்து என்ன டேட் வரலாம் பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் 18 to 32 வரலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எலிஜிபிள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏஜ் ரிலாக்ஸேஷனு எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு அப்படின்ட்டு. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க 5 இயர்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ கேட்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்குமே. சரி, ஓகேவா? பிசி எம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து ஆனுவல் பிளானரு. இந்த வருஷத்தில் என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்த உடனே நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னபடியே அவங்க வந்து ஃபேஸ் 13 நோட்டிஃபிகேஷனு, ஸ்டெனோகிராஃபரு, அதுக்கப்புறம் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரு, இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷனும் கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் எல்லா பற்றின வீடியோஸுமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அப்புறம் வந்து சிஹெச்எஸ்எல்லு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இது எல்லாமே வந்து வரப்போகுது. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, இதற்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ₹100 வந்து சொல்லியிருக்காங்க. இதிலேயே வந்து உமன் கேண்டிடேட்ஸு, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூடி இவங்களுக்கு யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதனால் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லேயே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனி டிகிரி. ஓகேவா? நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வேறு டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். ஓகேவா? அந்த போஸ்ட்டு. ஓகேவா? இதற்கு வந்து என்ன படிச்சிருக்கணும்னா, அதுதான் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 செமஸ்டர்லையுமே ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இந்த போஸ்ட்டுங்களுக்கு அப்ளை பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து அந்த மாதிரி. மற்ற எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் தாராளமாக டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனு,
டயர் 1 அண்ட் டயர் 2 2ம் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் வந்து இருக்கும். இப்போ வந்து டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கு என்னென்னலாம் கேட்குறாங்க பாருங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் ஓகேவா? இது எல்லாமே வந்து ஈச் 25 வந்து இருக்கும். 50 மார்க்ஸ் ஒன்னொன்னுத்துக்குமே. 1 ஹவரு உங்களுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். டயர் 1ல பாஸ் ஆனவங்க தான் வந்து டயர் 2க்கு வந்து போ முடியும். அதே மாதிரி இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா தான் வந்து இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து தமிழ்லலாம் இது வந்து இருக்காது. இந்த சிஜிஎல் எக்ஸாம பொறுத்தவரையில இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான். நீங்க எதுனாலும் எழுதிக்கலாம் பார்த்து. ஓகேவா? அதே மாதிரி இதில நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. 0.50 மார்க் நெகட்டிவ் மார்க் சரிங்களா? அதுக்கப்புறம் டயர் 2 எக்ஸாமினேஷன். இதில பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2, செக்ஷன் 1, செக்ஷன் 2வா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டீஸு, ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வரும். கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஓகேவா? டயர் 1 விட. அதே மாரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு, மேக்ஸிமம் மார்க்ஸு, எவ்வளோ நேரம் எக்ஸாமு, அதனோட டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் டயர் 2 வரப்ப நான் உங்களுக்கு இன்னுமே கிளியரா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்றேன். ஓகேவா? மொத்தம் இதில வந்து 2 எக்ஸாமினேஷன். இந்த சிஹெச்எஸ்எல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 தான் வந்து வரும். எம்டிஎஸ் அதெல்லாம். ஓகேவா? அதெல்லாம் வரப்பவும் நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேவா? அது மூலமா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்றாங்க அப்டின்ட்டு. நான் வேணா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து சொல்றேன். இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்க்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு வாட்டியுமே அது மாறுபடும் இல்லையா? ஆனா டாபிக்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? மேக்ஸ்ல வந்து இது வேணா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அதே மாரி ரீசனிங்ஸ்ல வந்து இதுதான். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அனாலஜி, கிளாசிஃபிகேஷனு, கோடிங், டிகோடிங்கு இது எல்லாமே வந்து நான் பிரீஃபா எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்றதுக்காக தான். ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து போடுறோம்னா, அது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெரிஞ்சா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல கவர் பண்ற டாபிக்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து மாறுபடும். அண்ட் ஜிகேலயுமே வந்து இது வந்து கேட்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஜிகே, கரண்ட் அஃபேர் முக்கியமா வந்து பார்த்துக்கோங்க. இது 2த்துலருந்து தான் வந்து மெயினா அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிக்கு, அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபா வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்டின்ட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்து குடுத்துருக்கான் பாருங்க. இப்போ இதில வந்து குடுத்துருக்கிறது எல்லாமே வந்து வேக்கன்சி டீட்டெயில் ஓகேவா? 2024ல 18,236 வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய கிரேஸ் மார்க் எல்லாம் இருந்துச்சு. அதனாலேயே வந்து கட் ஆஃபும் வந்து அதிகமா இருந்தது. ஓகேவா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இது வந்து போன வருஷத்துல வந்து குடுத்தது. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குமே வந்து வேரி ஆகும். அதுதான் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? டயர் 1 பாஸ் ஆனீங்கன்னா, உங்களுக்கு டயர் 2 வந்து கிடைக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 வந்து இருக்கும். செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் செஷன் 2ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா என்ட்ரியுமே அதாவது டைப்பிங் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். அது ஒண்ணும் இல்ல சிம்பிளா தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாவும் வந்து இருக்காது. சரிங்களா? டைப்பிங் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து டயர் 2. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டயர் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூடவே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சவங்களுக்கு மட்டும் தனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதே மாரி அவங்களுக்கு பேப்பர் 2ன்ட்டு தனியா வந்து இருக்கு. அதில வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அது வந்து ஒரு 100 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? 100 கொஸ்டின்ஸ்க்கு 2 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அது அந்த போஸ்ட்டுகளுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் மட்டும் இது வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இத தவிர்த்தும் நீங்க மத்த இதுவும் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது பெரும்பாலும் டயர் 2ல தான் வந்து வரும். அதே மாதிரி இது போன வருஷத்துக்கான டயர் 2க்கான கட் ஆஃப் இதெல்லாம் வந்து ஓகேவா? வேக்கன்சி டீட்டெயில்லாம் அதே தான். பட் இது மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு இது வந்து இப்ப அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி வைஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு மட்டும் பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கு. ஏன்னா, இந்த போலீஸ் ரிலேட்டடா வந்து ஜாப்ஸ் இருக்கு இல்லையா? அதனால வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுகளுக்கு மட்டும் உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து கட் ஆஃப்ல தேர்வாகி, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஃபைனலா வந்து இருக்கும். மத்த போஸ்ட்டுகளுக்கெல்லாம் உங்களுக்கு பிசிக்கல் வந்து இருக்காது. இந்த போலீஸ் போஸ்ட்டுகளுக்கு மட்டும் தான் வந்து இருக்கும். அந்த கட் ஆஃப்ல நீங்க வந்தீங்க, அந்த போஸ்ட்டுகளுக்கு எலிஜிபிள் ஆனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசிக்கல் வைப்பாங்க. ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன்ல இருந்தா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னிலிருந்தே அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4/7/2025 அதுவரையிலும் நீங்க வந்து தாராளமா வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும்? டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, 13 ஆகஸ்ட்ல இருந்து 30 ஆகஸ்ட் வரலும் இருக்கும். ஏதாச்சும் ஒரு டேட்ல
ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? டயர் 2 வந்து டிசம்பர் 2025ல வந்து நடக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா டோல் ஃப்ரீ நம்பருமே வந்து இருக்கு. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற வீடியோவுமே நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். இந்த இவ்வளோக்கும் டீட்டெயில்டா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்றேன் அப்படின்னா, உங்களுக்காக தான். கண்டிப்பா இந்த வீடியோவ மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.